எவ்ரிவன் வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரா ப்ராப்பராக வெயிட் பண்ணிட்டு வந்துருங்க. நமது சேனல் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டை ஓப்பனாக பார்க்குறோம். ஸோ 25,000 10.35 அப்படின்றது ஓப்பன். ஸோ ஆஸ் பர் அவர் ப்ரீமியம் அனாலிசிஸ் 25,000 கால் அண்ட் புட் வந்தது இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி லோட் போகணும். ஓகேங்களா? ஸோ இல்லைப்பா என்னோட ட்ரேடிங் வெப்சைட்டில் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, என்னால் வந்து ஸ்பிட் பண்ண முடியாது அப்படின்னா ஸோ அதை எப்படி ஈஸியாக ஒரே சார்ட்டில் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறது அப்படின்றது சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிஇபி இண்டிகேட்டரை வந்து ஆட் பண்ணும். இண்டிகேட்டருக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ நம்மளோட கம்யூனிட்டிலையும் இருக்குது. ஓகேங்களா? கம்யூனிட்டியில் பின்டி மெசேஜில் வந்து இருக்கும். ஸோ ஸ்டில் நம்மளோட கமெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிஇபி அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அந்த பாப்அப்பில் ஸோ ஆட் டு ஃபேவரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் சிம்பிள் வந்து கொடுத்துருப்போம். இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு ரிமூவ் ஃப்ரம் ஃபேவரேட்ஸ் அப்படின்னு வந்து வந்துடும். ஓகேங்களா? அப்படின்னா ரிமூவ் ஃப்ரம் ஃபேவரேட்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி ஃபேவரேட்டில் வந்து வச்சாச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 25K கால் போட்டு எடுக்கிறோம். கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஃபேவரேட்டை வந்து இந்த இண்டிகேட்டருக்கு கீழே ஒரு சின்ன ஏரோ கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கடுத்து கிளிக் பண்ணி அப்படின்னா பிஇபி அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அவனோட லெவல் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பிஇபி வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆஸ் பர் ப்ளூ லைன் அனாலிசிஸ், ஸோ ஃபஸ்ட் பார் கால் ஆப்ஷன் லூஸ்டு. ஸோ இந்த பக்கம் ஃபஸ்ட் பார் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அப்படின்னும் போது ஸோ ஒரு வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக புட் ஆப்ஷனுக்கு மட்டுமே, கால் ஆப்ஷனுக்கு கிடையாது. ஸோ கால் ஆப்ஷன் கோயிங் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ் நம்ம பேசுகிறது ப்ரீமியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ் நிஃப்டி இனியோட லோ அப்படின்றது 24,800 அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? எவ்வளோ ப்ரைஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லோ மேடல் 24,811. ஸோ கரெக்டாக 12:20க்கு அகைன் பார்த்தீங்க அப்படின்னா 13:30க்கு 24,806 அப்படின்றது கரெக்டாக அந்த லெவலில் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கும்போது எதுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸோ நமக்கு க்ரீன் லைன் வந்து உடைக்கும். ஸ்பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுற அனாலிசிஸ் படி ஸோ க்ரீன் லைன் வந்து பிரேக் டவுன் அப்படின்னும் போது அடுத்த லைன் நோக்கி ட்ராவல் பண்ணணும் ஒன்று. ஸோ செகண்ட் ஒன் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ அப்படின்னும் போது கண்டிப்பாக ஆஸ் பர் 25,000 கால் போட் டெஃபினட்டாக புட் ஆப்ஷனுக்கு மட்டுமே வாய்ப்பு. ஸோ 2. ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன் ஆஸ் பர் 25,100 புட் ஆப்ஷன், 24,900 கால் ஆப்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 945க்கு கால் ஆப்ஷன் அவனோட பிஇபி லூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 24,900 கீழே ஸ்பாட் நிற்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவனோட நிஃப்டி 50 யூவியோட அட்வான்ஸ் லெவல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பிரேக்கிங் அண்ட் ரீடெஸ்டிங் அவர் அட்வான்ஸ் லெவல். ஸோ அப்படின்னும் போது நமக்கு ஸ்பாட் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஓகேங்களா? ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து சொல்கிறோம் அப்படின்னா புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதுக்கு கீழே ஸ்பாட் புட் ஆப்ஷன் சொல்லிட்டான். அதுக்கடுத்து ஐடிஎம் ஸ்ட்ரைக் புட் ஆப்ஷன் சொல்லிட்டான். ஃபோர்த் ஒன் அவர் டேட்டா அனாலிசிஸ். ஸோ ஸ்பாட் அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணுறது ஜஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு. ஸோ சப்போர்ட் வந்துச்சுன்னா அடுத்த சப்போர்ட் போகணும். அது பேசிக் திங். இல்லை நீங்கள் எஸ்எம்சிவி எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் டேட்டா. ஸோ டேட்டா பேஸஸ் டெஃபினட்டாக 24,900 இருக்கான். 24,800 தான் இன்றைக்கி பாட்டம் டிவி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் ஷார்ட் சொல்லுது, ஸ்பாட் ஷார்ட் சொல்லுது, ஐடிஎம் ஷார்ட் சொல்லுது, டேட்டா ஆல்சோ இண்டிகேட்டிங் சேம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு 4-5 க்ரைட்டீரியா வரும்போது நம்மளோட ரூலில் ஸோ இது வந்து 4. ஓகேங்களா? ஸோ 5th ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரீமியம் அனாலிசிஸ் வந்து கொண்டு வரும். ஸோ அது என்ன அப்படின்னா 25K
கால் அண்ட் புட் இதில் பிஇபி இருக்குது. ஸோ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஇபி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளோட இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா தட் டைம் திஸ் இஸ் ஆலோ பர்ஃபெக்ட்லி பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்டிங். ஓகேங்களா? ஸோ எப்படி ரியாக்ஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படி கொடுக்குறான் அப்படின்னா அப்படி தான் கொடுப்பான். ஓகேங்களா? எப்போ ப்ரீமியம் மெல்ட் ஆகுதோ அந்த டைமில் அந்த மாதிரி ரியாக்ஷன் தான் கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போது இந்த இடத்துல எனக்கு 5 விஷயங்கள் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. சப்போ இந்த என்ட்ரி நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஸோ நம்மளோட லைவ் மார்க்கெட்டில் என்ன சொன்னோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன சொல்லியிருக்கும், ஆல்மோஸ்ட் வந்து 25K பிஇபி வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இண்டிகேட்டர் லோட் பண்ணினா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்குது இண்டிகேட்டர். ஸோ இது வந்து பெய்டானா எஸ் 100% இது வந்து பெய்ட் கிடையாது. 100% ஃப்ரீ தான் கொடுத்துட்ருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுக்குறோம். அந்த டைமில் 9:37. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9:37க்கு பிரேக் டவுன் ரீடெஸ்ட். நெக்ஸ்ட் என்னன்னா கீழே வரணும். கீழே வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ 25K 2500 புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறதுன்னா அவனோட லெவலில் அடுத்த உடச்சி ரீடெஸ்ட் கொடுக்குறான். பர்ஃபெக்டாக அவனோட லெவலில் வந்து ரீடெஸ்ட் கொடுக்குறான். ஸோ ஓகே, இந்த டைமில் நமக்கு அனதர் கன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கான் அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம இன்னொரு அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம் ப்ரீமியத்தில். இப்போதைக்கு இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த டூலை வந்து ஆன் பண்ணிடலாம். இட்ஸ் டோட்டலி சர்ப்ரைசிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹவு பர்ஃபெக்ட்லி பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஹேப்பனிங் தட் லெவல். ஓகேங்களா? ஸோ ஏன் ரியாக்ஷன் கொடுக்குறான் அப்படின்னா ஸோ அப்படி தான் அது ரியாக்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த பக்கம் வரீங்க அப்படின்னா இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கு, பிரேக் டவுனு கன்சாலிடேஷன் அண்ட் பிரேக் டவுனு ரீடெஸ்ட்டு கன்சாலிடேஷன். ஓகேங்களா? ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்லலாம் 10 பாயிண்ட் அப்படின்னாலும் இந்த இண்டிகேட்டரை வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஸ்டில் வந்து நம்மளால் கண்டினியூவாக வீடியோஸ் வந்து போட முடியல. ஸோ டூ மச் ஆஃப் ஒர்க். ஸோ நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்காக தான் அந்த இண்டிகேட்டரை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸலண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு என்ன பண்ணோன்னா ஜஸ்ட்டு ப்ரீமியம் சார்ட்டை லோட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரேடிங் வெப்சைட்டில் நீங்கள் Nifty 50 அப்படின்னு இடத்துல கிளிக் பண்ணி தான். ஸோ நார்மலாக வந்து இந்த ஆல் இருக்கும். ஓகேங்களா? ஆலில் இருக்கும்போது ரைட் சைடில் லாஸ்ட்டில் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ நிஃப்டியா, பேங்க் நிஃப்டியா, ஃபின் நிஃப்டியா, மிட் கேப் நிஃப்டியா அந்த மாதிரி இருக்கும். Nifty 50 செலக்ட் பண்ணிங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 25K ஸ்பாட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா வந்து கான்ட்ராக்ட் கேட்கும். ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எக்ஸ்பைரி டேட்டு, கரண்ட் எக்ஸ்பைரி அப்படின்றது 31. ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆகுது என்ன ஸ்ட்ரைக்கில் ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் கொடுக்குறானோ விச் இஸ் த நியரஸ்ட் ஸ்ட்ரைக் டு ஓப்பன். ஓகேங்களா? இது வந்து ஓப்பனுக்கு நியரஸ்ட்டில் ஒரு ஸ்ட்ரைக் இருக்கும். லைக் 24,900 இருக்குன்னா 900 லோட் பண்ணிங்க. ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு இவி இண்டிகேட்டர் வந்து காட்டும். அதுவும் வந்து 9:15 இது வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறது. ஓகே, தட் ஒன் இஸ் ஒன்லி ஃபார் பெய்ட் மெம்பர்ஸ். ஸோ பிஇபி அப்படின்னு நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிஇபி லோட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து 9:15 தான் காட்டும். ஏன் இப்போ காட்டல அப்படின்னா ஒரு டைம் 00.56 அப்படின்றது டைம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு லைன் காட்ட போகுது. லைக் இந்த மாதிரி ஒரு ப்ளூ லைன் காட்டுது அப்படின்னா ப்ளூ லைனை வச்சு யூ கேன் டேக் அ டிசிஷன். சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இது வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இது நம்மளோட கிளைண்ட்டோட ப்ராஃபிட்ஸ். ஓகேங்களா? கன்சிஸ்டண்ட்டாக வந்து நமக்கு கெயின் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மெனி டைம்ஸ் லைவில் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கும். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பின் பண்ணி வச்சுருக்க இந்த டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ நோ வாட்ஸ்அப், ஒன்லி கால். தேங்க்யூ ஆல்.